எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டோட ஐபிஓடைய ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அலாட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாட் ஆகிடுச்சு. 214 ஷேர் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 214 ஷேர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 130 பாயிண்ட் கிட்ட ஒரு ப்ராஃபிட்டான இதுதான் இருந்துச்சு. பட் நான் வந்து 158 தான் கட் பண்ண வேண்டியதாக சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 214 ஒரு 114 ஷேரை வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ மீதி 100 தான் இங்கே காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 135 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கிறதுனால நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த தடவை நான் வந்து விட்டுருக்கேன். அது பார்க்கலாம், 100 ஷேர் வந்து ரன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 114 ஏன் செல் பண்ணோன்னா, நம்ம போட்ட ப்ராஃபிட் 15,000 போட்டிருந்தோம். 15,000 நம்ம வந்து கேபிட்டலாக போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5% ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சு, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் எடுத்தோம். ஸோ 5% தான் இது எக்ஸ்ட்ரா ஒரு 14 யூனிட் போட்டு எடுத்தது இன்றைக்கி. ஸோ நமக்கு வந்து ஐபிஓ பொறுத்தவரையும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து நல்ல ஒரு மூவ் இன்றைக்கி. ஸோ அந்த மூவ் படி நமக்கு நல்லா கிடச்சிருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த ஐபிஓக்கள் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.